நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்து அந்த துறையை பற்றி நம்மிடையே பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு துரைசாமி. ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா இவரோட அனுபவம் அப்படிங்கிறது எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சது, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது ஒரு நிறுவனமாகட்டும், அதுல பணிபுரியும் ஊழியர்களாகட்டும், அவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது எங்க எப்படி தேவைப்படுது, அதை இவர் எப்படி செஞ்சுட்டு இருக்காருன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள் ஒரு வேலை தேட போகும்போதே அந்த இடத்துல அந்த நேர்காணலை சரியா அட்டென்ட் பண்ண முடியாமலே பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு திறன்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் தெரியாமன்னு பார்க்குறோம். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனங்களில் பணிபுரிய போய் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் முன்னேற்றம் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு வரும்போது அங்கேயும் முடியாம ஒரு ஸ்டாக்னன்ட் சிச்சுவேஷன் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த நேரத்துல அவங்களுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு. அந்த இடத்தை தாண்டும் போதுதான் அவங்களுக்கான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு நிறுவனத்துக்காகட்டும், ஒரு எம்ப்ளாயிக்காகட்டும், இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னும் போது நீங்க பல இடங்கள்ல இதற்கான ஒரு பயிற்சிகளை கொடுத்துருக்கீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களோட ஒரு தொடர்ந்து இந்த பயிற்சி அப்படிங்கறத நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு நிறுவனம் ஒரு நஷ்டத்துல இயங்குது, அவங்களோட முன்னேற்றம் ஒரு ஸ்டாக்னன்ட் கண்டிஷன்ல இருக்காங்க, அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னும் போது லீன் அப்படின்ற ஒரு திட்டம் மூலமா ஒரு பயிற்சி மூலமா அதுக்கும் அவங்களுக்கான தேவைகள் ஆலோசனைகளையும் நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா, ஆலோசகரா உங்களுடைய பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்னைக்கு எல்லாருமே நிறைய ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங்னு எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறோம். இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, எங்க யாருக்கு இது தேவைப்படுது? ஒரு மனிதன் வந்து ஒரு வேலையை திறம்பட செய்வதற்கு ஆஸ்க் அப்படின்னு சொல்கிற ASK 3 அடிப்படை தேவைகள் இருக்குது. ஒன்று ஆட்டிடியூட் ஃபார் லேர்னிங் அண்ட் ஷேரிங் அண்ட் இம்ப்ரூவிங், டிசையர் டு லேர்ன், ஐ நீட் திஸ், எனக்கு இது தெரியணும், இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் அதை முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் நாலேஜ், ஒன்றுமே தெரியாது, இதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது அந்த சப்ஜெக்ட் பற்றி, அந்த சப்ஜெக்டை பற்றினா புது நாலேஜ், ஐதர் த்ரூ ஆடியோ ஆர் வீடியோ ஆர் த்ரூ ட்ரெய்னர்ஸ் ஆர் த்ரூ மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு தே கெயின் த நாலேஜ். அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி வெறும் நாலேஜ் just gained, it will be only burden if it is not used. ஸோ அந்த நாலேஜை வந்து அவங்களுடைய தேவையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவொடனே ஒரே டைமில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய அளவில் அதை அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களால அதை திறம்பட பண்ண முடியுதா, அதை செய்யும்போது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, இதை பண்ணுற ஒரு நிலைக்கு பேர் தான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக ஆட்டிடியூட் இருக்கணும், டிசையர், அண்ட் தென் இந்த நாலேஜுக்கு சோர்ஸ் இருக்கணும். அதுக்கு எங்களை மாதிரி ஒரு மனிதவள மேம்பாட்டில் நிறைய ஏஜென்சிஸ், இந்த ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. வெறும் ட்ரைனிங்கை மட்டும் அட்டன் பண்ணோம், இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி அட்டன் பண்ணின இந்த ட்ரைனிங், இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள், இந்த விஷயங்களை வந்து எப்படி என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயோ, என்னுடைய அலுவலக வாழ்க்கையிலேயோ, என்னுடைய அதர் ஏரியாஸ்லேயோ நான் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு பேர் வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ASK இது 3 சேர்ந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த பயிற்சி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது இதை 3 களங்களில் நம்ம பிரிச்சுக்கலாம் சார். முதல்ல ஒரு மாணவராக முதல் ஒரு படி எடுத்து ஒரு பணிக்கு போகிற சூழல், அப்புறம் பணியில் இருந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படின்ற வர அந்த நிலை, அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி இப்படின்னு பிரிச்சுக்கலாம். முதல்ல மாணவர்கள் பருவம், அந்த வந்து ரொம்ப ஒரு விளையாட்டு பருவமாக இருந்துட்டு ரொம்ப எதையுமே லைட்டாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்போ இருக்கு. ஒரு நம்ம காலேஜ் விட்டு வெளியே வரும்போதே கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடணும், பிளேஸ்மெண்டோட தான் வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய திணிப்பா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நேர்காணல் இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ற முறையும் ஒரு நிறுவனத்தோட தேவைகளை புரிஞ்சு அதற்கான ஒரு திறன்களை
வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த காலேஜ் டேஸ்ல முக்கியமானதா இருக்கு. ஸோ இப்போ மாணவர்கள் அவங்களுக்கான ஒரு பயிற்சி அகடமிக் தாண்டி பயிற்சி அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் தேவைப்படுது? ஒரு நிறுவனத்துல அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்? ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 2 தேவைகள் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்தில் அது என்ன நிறுவனம், அவங்களுடைய தொழில்முறை என்ன, அதோட பிஸ்னஸில் இருக்கிற டெக்னிக்கல் திங்ஸ் என்ன. இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னாக்க ஓகே, அங்கே ப்ரோக்ராமிங் எழுதணும், ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணணும், ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணணும், நம்ம எழுதின ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் தரணும். இது டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இது போக சாஃப்ட் ஸ்கில்ஸ், தட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒர்க்கிங் அஸ் அ டீம், மேனேஜிங் எமோஷன்ஸ். ஸோ இது வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் எந்த ஒரு நிறுவனத்துலையும் அவங்க ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணும்போது டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங், பட் ஈ கேனாட் ஒர்க் வித் அதர் மெம்பர்ஸ், கூட சேர்ந்து யாரோட ஒர்க் பண்ணி ஒரு டீம் ஒர்க் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, டீம் டைனமிக்ஸ் இல்லை அப்படின்னா தே டோன்ட் செலக்ட் தட் கேண்டிடேட். அதே மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் ஹாய் ஹாய்னு ஃப்ரெண்டாக பேசுகிறாரு, ஜாலியாக இருக்காரு, அட் த சேம் டைம் டெக்னிக்கலி வெரி வீக்னாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அது வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து அதை கோர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் படித்தவங்க வந்து ஐடிக்கு போகிறத விட மெக்கானிக்கல் லைன்லேயே போகிறது, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எலக்ட்ரானிக் ஜாப்லேயே போகிறது வந்து கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோரில் நமக்கு இன்டர்வியூ பண்ண போகிற கம்பெனிஸ், நம்ம ப்ராஸ்பெக்டிவ் கம்பெனிஸ், நம்மளுடைய ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர்ஸ் யார், அவங்கள வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இப்போது நெட்டில் போய் சர்ச் பண்ணலாம், அந்த கம்பெனியை பற்றின ப்ராடக்ட்ஸு, கஸ்டமர்ஸ் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. ஸோ தே ஹாவ் டு நோ மோர் அபவுட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கம்பெனி ப்ராடக்ட்ஸு, ப்ராசஸஸ். சேம் டைம் ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு ப்ரெசென்ட் தெம்செல்ஃப், ஹவு டு ஒர்க் வித் டீம். ஒன் இஸ் த இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ், அனதர் ஒன் இஸ் த டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ். இதுக்கப்புறம் தே ஜஸ்ட் சி த சின்சியாரிட்டி, ஆட்டிடியூட், அது மாதிரி ஒரு 2-3 பேராமீட்டர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே அவங்க அந்த எங்கே அந்த ட்ரைனிங் கிடைக்குதோ, இப்போ காலேஜஸ் சம் ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த காலேஜஸ் தே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் இன்டர்வியூ ஸ்கில்ஸ். இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், என்ன பேசணும் அப்படின்றது அவங்களுக்கு இன்புட் இல்லை. ஸோ என்ன பேசணும்னு தெரியாமல் அங்கே போய் நீட்டாக உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது. ஸோ தெர் ஆர் சம் காலேஜஸ் தே ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல் திங்ஸ் பட் தே டோன்ட் ஹெல்ப் ஆன் கம்யூனிகேட்டிங் தட். ஸோ கேண்டிடேட் இஸ் வெரி குட், வெரி நாலேஜபிள், பட் அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த சிங்க்ரனைசிங் ஆன்சர்ஸ் கொடுக்காததுனால தே ஃபெயில் இன் தி திங். ஸோ இந்த காலேஜஸ் அவங்க ட்ரைனிங் பிளான் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் எய்ம் பண்ணாங்கன்னா ஒன்று எப்படி டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது ரெண்டையும் பண்ணினா தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேப்பபிலிட்டி பில்டப் ஆகும். அதை வச்சு தான் தே கேன் கெட் த ஜாப். எனி ஒன் லேகிங் வில் லீட் டு நாட் செலெக்ஷன் ஆஃப் தி கேண்டிடேட். இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள்லாம் வந்து என்ன கால டியூரேஷன் சார், இந்த ட்ரைனிங் அப்படின்ற பீரியட் எவ்வளோ? இது ஆக்சுவலாக அவங்க காலேஜில் கரிக்குலம் எல்லோன்லையும் இருக்குது. மேபி ஒரு 10-20 mandates ஸ்பெசிஃபிக்கலி டூரிங் த லாஸ்ட் இயர் ஆர் தேர்ட் இயர், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 years if they are not exposed, it's fine. The last year of the duration at least some 20 mandates specifically for technical things, some 20 mandates specifically for behavioral aspects. It can be on weekends, it can be as a during the curriculum. So in the 20 plus 20 40 mandates if they spend, I think they'll be able to succeed in any of the placement opportunities. Okay. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பணியிடங்கள்லையும் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இப்படி ஹையர் பண்ணிக்கிறாங்க. உங்களை மாதிரியான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து எடுத்து எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு படிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு நேர்காணல்லாம் கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களை செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறமும் வந்து இந்த பீரியாடிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது? அந்த ட்ரைனிங் மூலமாக என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது? ட்ரைனிங் ஃபஸ்ட்டு அவங்க காலேஜஸில் கொடுக்குறது, ஈவன் சம் ஆஃப் த கம்பெனிஸ் இண்டக்ட் பண்ண பின்னாடி தெர் வில் பி அ இண்டக்ஷன் ட்ரைனிங். அந்த இண்டக்ஷன் என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ ரா மெட்டீரியல், ஃப்ரெஷ்ஷாக கம்பெனி உள்ளே வர்றாங்க. ஈச் கம்பெனி ஹஸ் காட் சம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் தெர் இஸ் அ கல்ச்சர் அண்ட் தெர் ஆர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். Some of the companies has got ISO system, somebody has got OSHA system, somebody has got some technical systems. So it could be some IT industries. So what is the system being practiced in this company? So far what you have learned is general. ஒரு ஜென்ரலைஸ்டு சப்ஜெக்ட் படிச்சிருக்கும்போது டெக்னிக்கலி வாட் இஸ் நீடட் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன்றது தெரியாது. அதனால அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன வேணுமோ அதை தே இனிஷியலி கிவ் இன் அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் மேனர் induction program அப்படின்னு சொல்லிட்டு they expose the candidate to all the areas. In fact they send the candidates to each functions, do some observations, come out with your recommendations. அந்த மாதிரி some of the institutions they spend 6 months 1 year in induction itself.
After that only they place the candidate. In the second year only they place. So one is the general knowledge to our company specific knowledge, and then on the job, on the company there are multiple departments, functions irukku. There is a design function, there is a production function, there is a sales function. And the function la and the candidate place on a pinnadi again ange there are some more specialized skills are needed. How to sell the product. So far he could have been knowing something about how to behave in the organization. Now he should know how to sell a product, sell our product. Selling a product is general and selling our product is different. So how to design my product, how to produce my product. So அந்த மாதிரி பார்க்கும்போது every stages before employment and immediately after the employment and during the employment, training and development becomes a mandatory thing. Before the employment to get the job, immediately after the employment as an induction to know the organization, know the culture, know the systems, know the process organization, get into the job. And then after the getting into the job, doing the job better way. For that we need the subject trainings. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது இந்த பீரியாடிக் ட்ரைனிங்லாம் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்க, இயர்லி ஒன்ஸ் ஒரு அப்ரைசல் வரும்போதோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போதோ ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்பெனி இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணி வந்தாங்களா, நீங்கள் கொடுக்குற பயிற்சி எப்படி இருக்கும்? First training need identification அப்படின்றது ஒன்று இருக்கு. Every organization, so they know the employee, what is their competency required. It's called competency mapping. So what is the job competency needed. இந்த skills இருந்தால் தான் இவர் இது ப்ளே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா he should be able to hold the ball, he should be able to run fast, he should be clear in seeing the ball and catching, he should be able to swing the bat. So these are all the minimum things required. அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு என்ன காம்பிடென்சி இவருக்கு வேணும். ஸோ யூ ஷுட் நோ அபவுட் த மெஷின்ஸ், யூ ஷுட் நோ அபவுட் ஹவு டு டீல் வித் தி ஒர்க்கிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ சர்டைன் ஏரியாஸ் வந்து யூ ஷுட் ஹாவ் த காம்பிடென்சி. ஸோ ஃபஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து தே டூ த காம்பிடென்சி அசஸ்மெண்ட். இந்த பர்சனுக்கு என்னென்ன காம்பிடென்சி இருக்குது, இந்த ஜாப் ஆக்சுவலி டிமாண்ட்ஸ் என்னென்ன காம்பிடென்சி இருந்தால் இந்த ஜாபை திறம்பட செய்ய முடியும். ஸோ ஜாபுக்கு இதெல்லாம் வேணும், இந்த பர்சன்ட்டை இதெல்லாம் இருக்குது, இது ரெண்டில் ஏதாவது கேப்ஸ் இருக்கா. ஸோ தட் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணாக்க ஹீ வில் பி ஏபிள் டு டூ 100% அவுட்புட் ஃபார் த ஜாப். இந்த மாதிரி அந்த காம்பிடென்சி அசஸ்மெண்ட்டை பண்ணிவிட்டு தே ஐடென்டிஃபை த கேப். இந்த ஏரியாவில் இவருக்கு கேப் இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் he has got trained long back. Nowadays there are a lot of upgradations. இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா everyday there are new models, software everyday new versions. What we have seen 5 years back it is not there. 5 years back நான் ஒரு கான்செப்டில் ட்ரைனிங் ஆகிருக்கேன் அப்படின்றத வச்சு இன்றைக்கி நான் அதை வந்து திறம்பட பண்ண முடியாது. இன்றைக்கி there are a lot of developments. ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து is he updated in all the areas, இதெல்லாம் அவங்க அசஸ் பண்ணிவிட்டு they identify this persons need these trainings. This is called training need identification. இதில் ப்ரொஃபஷனலாக wherever they have the capability to do it, the human resource development they will do. Some organizations they don't have that much of competent resource due to lack of resource, or they may be operating in a small way. So they ask us starting from that stage, so kindly do that assessment and then you help in executing the training programs so that the gap is fulfilled. So after the training then we do the feedback analysis whether they have properly trained. Now after 3 months 6 months we take a feedback whether whatever we have trained, whether the inputs have gone and are they able to really practice it in, and then we do the checking of effectiveness of the training. So competency requirement, employee competency assessment, gap identification, and the gap training need identification. After the training, implementation support, then checking the feedback loop whether the employee has correctly matched the competency. அப்படி பண்ணுறதன் மூலம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயீஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஃபார் தட் we help in competency assessment, training need identification, training itself and doing feedback. எல்லா ஏரியாலையும் எங்களுடைய ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் ஆலோசகராக இன்னைக்கு இருக்கீங்க. பொதுவாக நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அவங்களே ஏற்படுத்திப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த மாதிரியான இடங்களில் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக உங்களுடைய பணி இருந்திருக்கு? ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்க இருக்கிறதுக்கு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், எம்ப்ளாயீஸுக்கு நிறைய எம்ப்ளாயபிலிட்டி சான்சஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து அடிப்படை நோக்கம்.
அந்த அடிப்படை நோக்கத்தை பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்துலேயும் இப்போ இருக்கிற காம்படிஷனும் கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இவங்க பண்ணுற அந்த ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லக்கூடிய அந்த லாபத்தோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். 20% லாபம் சொன்ன ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ 10%, 5%, 3%, 1% சொல்லி குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நிலை நீடிச்சாக்க இருக்கிற எம்ப்ளாயிங்களுக்கு வேலை கண்டினியூஸாக தொடர்ந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகிடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனமாக ஆக்கணும், இன்னும் அது நல்லபடியாக வளரணும் அப்படின்னாக்க இந்த லீன் மேனேஜ்மெண்ட், லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறை வந்து ரொம்ப ஒரு அவசியமான செயல்முறை. அதில் எங்களுடைய நிறுவனம் வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வரணும் அப்படின்னாக்க மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது மனித வளம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங், நான் முன்னால் சொன்ன மாதிரி என்னென்ன ட்ரைனிங்ஸ் வேணும் அதை கொடுக்குறோம். அது மாதிரி மெஷின் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட், அந்த கம்பெனியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ் அதெல்லாம் திறம்பட வேலை செஞ்சால் தான் இந்த எம்ப்ளாயியோட திறமையை அவங்க காமிக்க முடியும். ஒரு சிறந்த எம்ப்ளாயிக்கிட்ட வந்து சரியில்லாத ஒரு மிஷினை கொடுத்தோம் அப்படின்னா இவரோட திறமையை அவர் காமிக்க முடியாது. ஸோ அந்த மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங், ஒரு வேலையை வந்து எப்படி சிறப்பாக செய்கிறது, திறம்பட எப்படி செய்கிறது, ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறது, விரயம் குறைவாக எப்படி செய்கிறது, இந்த வழிமுறைகளெல்லாம் வந்து மெத்தடுன்னு சொல்கிறோம். மெட்டீரியல் அப்படிங்கிறதுல வந்து இந்த நம்ம வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் அதெல்லாம் வந்து விரயங்கள் ஆகாமல் எவ்வளோ மெட்டீரியல் வாங்குகிறோமோ அது அத்தனையும் சேல் பண்ணுற அளவுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த வழிமுறைகளை ஒரு நிறுவனத்துலேயும் சில நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாலேஜ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில தடைகள் இருக்கும், சில பயங்கள் அவங்களுக்கு இருக்கும். இது பண்ணால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் இதோட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த நிறுவனங்களில் வந்து அதை நடைமுறைப்படுத்தி காமிக்கிறது, அதை ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவோம், கையை பிடிச்சி நடக்க வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு முன்னால் இருந்த நிலை இப்படி இருந்தது, இப்போ நீங்கள் இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு காமிச்ச பின்னாடி ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, இதையே நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பல இடங்களில் அதை அனுபவப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு நாங்கள் அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்து நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து லாபத்தில் மாற்றுறதும், லாபம் கம்மியாக இருக்கிறத லாபம் அதிகப்படுத்துகிறதும், எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பெருசாக்கி அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அளவுக்கு அவங்கள வளர்க்குறதுக்கும் நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனலைசிஸ் எப்படி நடக்குது சார், அவங்களோட ப்ராப்ளம்ஸை? இப்போ நமக்கு மனிதனுக்கு ஒரு வியாதி அப்படின்னு வந்தாக்க நம்ம ஒரு டாக்டரையோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ நாடி போகிற மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வியாதிகள் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்டிவிட்டி லாஸஸ் இருக்கலாம், குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நிறுவனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, நெட்டில் பார்ப்பாங்க, மற்றவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு யார் சரியான ஒரு டாக்டர், எந்த ஒரு நிறுவனம் வந்து இதை எங்களுக்கு தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த தொழிலில் கடந்த 8 ஆண்டுகளாக ரொம்ப திறம்பட செஞ்சுக்கிட்டு வர்றதுனாலையும் நாங்கள் ஏற்கனவே சர்வீஸ் பண்ண ஒரு கஸ்டமர்ஸும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி பை வேர்ட் ஆஃப் மவுத், நீங்கள் இங்கே போங்க, இங்கே போனீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நிறுவனங்கள் வந்து எங்களை அணுகிறாங்க. அவங்களோட நிறுவனம் இப்போது டாக்டர்கிட்ட வந்து பேஷண்ட் வருவார், பட் நிறுவனத்தை இங்கே தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வி கோ டு த ஆர்கனைசேஷன். அங்கே போய் டயக்னாஸ்டிக் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர் எப்படி டயக்னாசிஸ் பண்ணுறாரோ ப்ரிலிமினரி ஸ்டடீஸ் பண்ணுவோம். சம் ஏரியாஸ் எப்படி டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வி ஆல்சோ அவங்களோட நிறைய இந்த ரிப்போர்ட் கொடுங்க, இந்த மாதிரி ஃபார்மில் கொடுங்க, இந்த டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். கேட்டு நாங்கள் பண்ண அப்சர்வேஷன்ஸு ப்ளஸ் டேட்டாவில் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து இவங்களுக்கு என்ன ஆக்சுவலாக வியாதி, சில பேருக்கு வியாதி என்னன்னே தெரியாது, ஏதோ சரியில்லைன்னு சொல்லுவாங்களே தவிர இதனால தான் தெரியாது. அந்த வகையில் நாங்கள் அதில் வல்லுநராக இருக்கிறதுனால நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வயிற்று வலி வந்தது இதனால தான் நினைக்கிறீங்க, பட் அது ப்ராப்ளம் கிடையாது, இதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற அவங்க சிம்டம் லெவலில் இருக்கிறவங்கள அவங்களுடைய ரூட் காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அதில் வல்லுநர்கள் அதை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லி இதை நீங்கள் திருத்துனீங்கன்னா இது சரியாயிடும் அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு அறிவுரை செய்வோம். அந்த பிரச்சனைக்கு இப்போ எப்படி டாக்டர் சின்ன பிரச்சனைனா ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நிறுத்திடுறாங்க, அது மாதிரி நாங்களும் இதை நீங்கள் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து எப்படி இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுத்து பண்ணுவோம். சில இடங்களில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி நாங்களும் கூடவே இருந்து பண்ணி காமிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டாக எங்கள்கிட்ட வர்றவங்க ஒரு க்யூர்டு பர்சனாக, ஹெல்த்தி பர்சனாக வந்து தே வில் கோ அவுட் அந்த மாதிரி.
கண்டிப்பா சார். ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா, ஆலோசகரா, இன்னைக்கு மனித வளம் அப்படிங்கிறது என்ன, ஒரு மாணவர் ஒரு முதல் நிலையில பணிக்கு போற காலகட்டத்திலேருந்து ஒரு பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் தேவையா இருக்கு, ஒரு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது, ஒவ்வொரு நிலையிலையும் நிறுவனங்களுக்கும் சரி, அதுல பணிபுரிகிற ஊழியர்களுக்கும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து போகிறதுக்கான ஒரு பயிற்சி எவ்வளவு தூரம் தேவை, நிறுவனங்கள் நலிவுற்று இருந்தானா அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தேவைன்னு வரும்போது ஒரு ஆலோசகரா உங்களோட பணிகள் என்னன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.